சார் நெசவு மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர் கூட்டுறவு சொசைட்டின்னு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சேலத்தில் ஸ்டேட் பேங்க் காலனியில். நாங்கள் வந்து ஒரு 300 பேர் பக்கம் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வங்கி, கவர்மெண்ட் வங்கி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள்லாம் ஜாயின் பண்ணோம். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சொல்லி நியூஸ் தெரிஞ்சு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து அது வந்து போலீஸ் சொசைட்டியாக எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னொன்று என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி ஜாயின் பண்ணீங்க சொன்னாங்க உங்ககிட்ட? இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்டிங் சொன்னாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்குது, டெப்டி மேனேஜர் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லோரும் ஒவ்வொரு பொசிஷனில் ஜாயின் பண்ணாங்க. கடைசியாக போலி வங்கியாக தெரிஞ்சு நாங்கள் வந்து ரிலீவ் லெட்டர் போட்டோம். ரிலீவ் லெட்டர் போட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவங்க வந்து வங்கியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சம்பளம் எவ்வளோ கொடுத்தாங்க? சம்பளம் வந்து ஒரு 2 மாதம் தான் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 15,000 சம்பளம் கொடுத்தாங்க. ஆளுக்கு வந்து 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் 14 லட்சம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 5 லட்சம். அவங்க எந்த பொசிஷன் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. நாமக்கல் பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஆர்டி அமௌண்ட்டு 2.5 லட்ச ரூபா பக்கம் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ரிட்டர்ன் கேட்டால் ஆர்டி அவங்க போட்டிருக்காங்க, மக்கள் போட்டிருக்காங்க, மக்கள் சேவிங் போட்டிருக்காங்க. அது ப்ராப்பராக கேட்டால் அதுக்கு இது கிடையாது. இப்போ அவங்க வந்து எங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அவர் பேர் ஆனந்துங்க சார். முருகன்கிறவர் வெளியே தான் இருக்கிறாரு, தலைமறைவாக இருக்கிறாரு. நாகலட்சுமிங்கிறவங்க பொருளாதாரம் இருக்காங்க, அவங்களும் வெளியே தான் இருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். பிரான்ச் இல்லை. இப்போ நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் அவர்கிட்ட சொன்னோங்க சார்கிட்ட. அவர் வந்து இங்கே மாற்றி விட்டுருக்காரு. இங்கே மேடம்கிட்டையும் பேசியிருக்கோம். மேடம் வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க சார். சார் கவர்ச்சிகரமாக இழுக்கிறதுக்காக நாங்கள் வருஷம் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் தருவோம். அதாவது எப்படிங்கன்னா 50% இன்க்ரிமெண்ட் தருவோம். ஸ்டார்டிங் வந்து 18 ரூபா சொல்லியிருந்தாங்க. டெபுட்டி மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னைய திருப்பூர்லேருந்து. டெபாசிட் தொகையாக வந்து நீங்கள் 3 லட்ச ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு வெளியில் போய் அவங்க பிரான்ச்சை போய் விசிட் பண்ணோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி அந்த நம்பர்லாம் காமிச்சாங்க. நாங்களும் நம்பி வந்து இது பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தா அது போலி இதாக போச்சுங்க. ஒரு 6 மாதம் வேலை வாங்கினாங்க. ஒவ்வொரு மாதம் சேலரி வாங்குறதுக்காக வந்து தொங்க வேண்டியதாக இருந்ததுங்க. எப்படின்னா சேலரி போடுங்க அப்படின்னு கேட்டோம்னா உங்கள் பணத்தோடு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது இதாகலை. நிறைய பக்கம் அதாவது பேங்க் மாதிரியே தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு பேங்க்கில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் தான். இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து பேங்க் ப்ராசஸ் மாதிரியே தெரில. நான் சரி அதனால இது கொஞ்சம் ஃப்ராட் இதாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலீவிங் லெட்டர் போடுறதுக்கு வந்தேங்க. வந்தப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 35 நாளில் வந்துடும், நீங்கள் ரிலீவிங் லெட்டர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. அது கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மெயில் வந்தது, இந்த மாதிரி 35 நாள் இப்போ ஒர்க்கிங் டேஸில் வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க. நேரில் வந்தோம்னா சமாதானப்படுத்தி தாட்டி விட்டுருவாங்க. இதோ கொடுத்துட்றோம் போங்க, இப்போ 10 நாளில் வந்துடும். எனக்கு 3 லட்ச ரூபா தரணுங்க. கிட்டத்தட்ட 300 பேர் பக்கமாக சேர்ந்திருக்காங்க. ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு போஸ்டிங்கா சொல்லி. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குங்க. மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா நானே ஒரு 20,000 ரூபாய்க்கு பக்கமா எஃப்டி வாங்கியிருந்தாங்க. அந்த அமௌண்ட்லாம் நான் தான் கை காசு போட்டு கொடுத்துருக்கேன். இவங்க அதை பத்தியே கண்டு கிடையாது. அமௌண்ட் மட்டும் இவங்க வாங்கிட்டாங்க. ரிட்டர்ன் எங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் கூட கிடையாது. இதுன வரைக்கும் பிரான்ச் வந்து ஒரு விசிட் கூட பண்ணது கிடையாது. எல்லா பக்கமே இழுத்து சாட்சி தான் கிடக்குதுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.